See, if you know the story of David, தாவீதின் கதையை குறித்து நீங்கள் you must கேள்விப்பட்டிருப்பீர்கள். know his backstory. அவர்களுடைய கதையை எல்லா விதமான கதைகளை குறித்து And you நீங்கள் must தெரிந்து know கொள்ளலாம். him as a shepherd boy. ஒரு மேய்ப்பனாக அவனை நீங்கள் அறிந்திருக்கலாம். Well, but was David born into a poor family? தாவீது இப்படியாக ஒரு ஏழையின் குடும்பத்தில் பிறந்தானா? It is not so. அப்படி அல்ல. He is born into a well-to-do family. ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் அவன் There were பிறந்திருந்தான். many sons in that family. அந்த குடும்பத்தில் அநேகர் And இருந்தார்கள். of all the sons, எல்லா மகன்களில் him being மத்தியிலும் the youngest, இந்த தாவீது வாலிபனாக இளம் வயது உள்ளவனாக he is இருந்தான். not given a choice, அவனுக்கு வேறு வழி இல்லை. but he is sent out into the wilderness. ஆனால் வனாந்தரத்திற்கு அவன் அனுப்பப்பட்டிருந்தான். Now, if this young man were to be given a choice, இந்த இளம் வாலிபனுக்கு ஒரு தேர்வு விருப்பம் do கொடுத்திருந்தால் you want to be and spend your day in the comfort of your home, இப்படியாக வீட்டிலே நீ சௌகரியமாக இருந்திருக்கலாம் என்று வாய்ப்பு where all கொடுத்திருந்தால் conditions necessary for your life is met, உன்னுடைய வாழ்வில் எல்லா தேவைகளும் இங்கே சந்திக்கப்பட்டிருக்கும். or do you want to step out in the wilderness ஆனால் வனாந்தரத்திற்கு நீ செல்ல and வேண்டுமா? spend your prime years and your days in the wilderness? உன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இரவும் பகலும் நீ வனாந்தரத்தில் இருக்க வேண்டுமா? What would a young man choose? ஆனால் ஒரு இளம் வாலிபன் எதை A தேர்ந்தெடுப்பான்? young man wouldn't deliberately choose to be out in the wilderness. வேண்டுமென்றே வனாந்தரத்தில் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு இளம் வாலிபனும் தேர்ந்தெடுக்க But you see, மாட்டான். for David, it was not much of a choice. தாவீதுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் விருப்பம் When he இல்லாமல் அது was இருந்தது. out of his physical home, தன்னுடைய சரீர பிரகாரமான அந்த வீட்டை he was விட்டுவிட்டு out of his earthly home for the most bit of his days. அங்கே அங்கே எல்லா வீட்டு வசதிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு And he was out in the wilderness, வனாந்தரத்திற்கு வருகிறான். tending to his sheep, his flock. தன்னுடைய மந்தையை ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்காக ஒரு மேய்ப்பனாக And வருகிறான். his job was not just in helping them graze, அது 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 உற்பத்தி செய்வதற்காக சாப்பிடுவதற்காக but it was மாத்திரமல்ல, also in protecting and shielding and covering them as a shepherd. தன்னுடைய மந்தையை ஒரு மேய்ப்பனாக எப்பொழுதுமே அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Now imagine the conditions in the wilderness. அந்த வனாந்தரத்திலே அவனுடைய சூழ்நிலையை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க It வேண்டும். doesn't physically, in earthly sense, seem like a natural environment for a human being. தாவீதுக்கோ ஒரு சராசரி மனுஷனுக்கோ வனாந்தரம் ஒரு சரியான இடமாக Because there இருப்பதில்லை. were so many dangers in that அந்த wilderness. இடத்தில் அபாயமான பயங்கரமான காரியங்கள் There was a இருக்கக்கூடும். lot of wild in the wilderness. அநேக அங்க மிருகங்களும் காட்டு மிருகங்களும் There were the இருக்கக்கூடும். lions and the bears. இங்க கரடிகளும் சிங்கங்களும் இருக்கக்கூடும். And in the midst of all of அதன் this, மத்தியில் இவன் வாழ the வேண்டும். Bible shows இப்படியாக வேதாகமத்தில் how நீங்கள் David பார்க்கலாம். made his home in the wilderness. எப்படி தாவீது வனாந்தரத்திலே தன்னுடைய வீட்டை அங்க வசதியாக He மாற்றிக் கொண்டான். sang in the அந்த wilderness. வனாந்தரத்திலே He played பாடிக்கொண்டிருந்தான். music in the அந்த wilderness. வனாந்தரத்திலே வாத்திய கருவிகளை He வாசித்துக் worshipped கொண்டிருந்தான். in the wilderness. வனாந்தரத்திலே ஆராதனை செய்து He wrote கொண்டிருந்தான். music, he wrote songs, he wrote poem in the wilderness. வனாந்தரத்திலே அநேக சங்கீதங்களை எழுதி He பாடிக்கொண்டிருந்தான். danced and jumped in the wilderness. அங்கே ஆடி பாடி சந்தோஷமாக You இருந்தான். see, he made home in the wilderness. வனாந்தரத்திலே தன்னுடைய வீட்டை அவன் Why? மாற்றிக்கொண்டான். Because God was his rock of habitation. ஏனென்றால் தேவனே கர்த்தரே அவனுடைய கண்மலையாக In இருந்தார். the wilderness, இந்த வனாந்தரத்திலே God was a place தேவன் அவனுக்கு ஒரு இடத்தை ஆயத்த in பண்ணி which all condition necessary for his life was met. தன்னுடைய வாழ்நாளில் தேவையான எல்லா காரியங்களும் அந்த வனாந்தரத்திலே அவனுக்கு சந்திக்கப்பட்டது. All that he needed for his survival in the அந்த wilderness, வனாந்தரத்திலே தான் வாழ தேவையான எல்லா வசதிகளும் காரியங்களும் it was met by God. தேவன் அந்த இடத்தில் அவனுக்காக All சந்தித்தார். provision எல்லா தேவைகளும் and all protection. எல்லா Turn பாதுகாப்பும் to somebody and say, all provision, எல்லா தேவைகளும் say, all protection எல்லா பாதுகாப்பும் came from God Almighty, தேவனிடத்திலிருந்து அந்த வனாந்தரத்தில் அவனுக்கு வந்தது. the rock of habitation. கண்மலையானவர் என்று சொல்லப்படுகிறது. Now this is what David grew up with. இப்படியாக தாவீது அந்த வனாந்தரத்திலே வளர்ந்து This கொண்டிருந்தான். is how and what he experienced for years growing up. பல வருடங்களாக
வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து So கொண்டிருந்தான். it is established within him. அந்த வனாந்தரத்திலேயே தன்னுடைய இடமாக அவன் It's ஸ்தாபித்துக் taken கொண்டிருந்தான். deep root within him. அது அந்த வனாந்தர வாழ்க்கையே ஆழமாக அவனோட வேராக That பதிந்தது. God is my rock. தேவனே என்னுடைய கண்மலை, He's a rock of habitation. நான் வாழும் கண்மலை என்று மாற்றிக்கொண்டான். Amen. How many of you say, எத்தனை பேர் இதை I சொல்லக்கூடும்? have grown up witnessing this? இதை நான் தவறி விட்டு விட்டேன் என்று For சொல்ல முடியாது. years I have experienced this. இந்த வருடம் முழுவதுமாக என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் இதை How many அனுபவித்தேன். of you say that? எத்தனை பேர் இதை How சொல்ல many of you முடியும்? say it is established within my heart என்னுடைய இருதயத்திலே இது ஆழமாக பதிந்துள்ளது. that God is a rock of habitation? தேவனே என்னுடைய கண்மலை என்று எத்தனை பேர் Shall சொல்லக்கூடும்? we clap our hands? கரங்களை Give தட்டலாமா? glory to God. அவருக்கே மகிமை Now செலுத்தலாம். with that being our background, இதை பின்னணியாக கொண்டு now with that being David's background, தாவீதின் பின்னணியாக அதை நாம் கற்பனை செய்து let us கொண்டு jump straight to 1 Samuel 17. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். Verse number 4 reads like this. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனம். Then a champion came out from the camp of the Philistines named Goliath of Gath, whose height was 6 cubits and a span. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் என்று Now சொல்லப்பட்டிருக்கிறது. with the name Goliath, கோலியாத் என்கிற பெயர், I know you get the whole story of David and Goliath. தாவீது கோலியாத்தை குறித்து இந்த கதையை என்ன நடந்தது என்பதை உங்களுக்கு So I தெரியும். believe I need not give you the whole story. அந்த முழு கதையும் உங்களுக்கு நான் மீண்டுமாக சொல்ல வேண்டிய But அவசியம் we are இல்லை. going to go a little bit for meditation. ஆனால் இந்த ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். This giant Goliath steps out of the camp of Philistines. இங்கே கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு The வருகிறான். Philistine army, they had taken camp at this place. இந்த இடத்தை பெலிஸ்தியர் சேனைகள் முற்றுகையிட்டு They're கொண்டிருந்தார்கள். trying to wage war. They're trying to go into battle with Israel. இஸ்ரவேலருக்கு எதிராக ஒரு போரை யுத்தத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். They're coming and standing against them and giving them an open challenge. இப்படியாக அவர்களுக்கு முன்னதாக பெலிஸ்தியர்கள் வந்து சவால் The விடுகிறார்கள். whole army is camped there. பெலிஸ்தியர்கள் அங்கே சேனையர்கள் எல்லோரும் And they இருக்கிறார்கள். send out this one man, this giant named Goliath. இங்கே ஒரு பெரிய வீரனாக அசுரனாக கோலியாத்தை முன்னே This அனுப்புகிறார்கள். 9-foot tall man comes. இப்படியாக அங்க 6 முழம் கொண்ட ஒரு மனிதன் He வருகிறான். steps out and he stands in front of the Israelite army. இஸ்ரவேலருக்கு முன்பதாக எல்லா ஆயுதங்களை கொண்டும் He நிற்கிறான். stands before the camp. He's fully clad in armor. இப்படியாக எல்லா ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டு கவசத்தை தரித்துக் And கொண்டு he வந்து நிற்கிறான். challenges them, saying, இப்படியாக அவர்கள் இஸ்ரவேலருக்கு முன்பதாக சவால் I have விடுகிறான். come as a single man from Philistine. பெலிஸ்தியரிலிருந்து நான் ஒரு மனிதனாக தனி மனிதனாக வந்திருக்கிறேன். You Israel, you send your one man. இஸ்ரவேலர்கள் உங்களிடத்தில் ஒருவர் இருந்தால் அனுப்புங்கள். You send your champion. உங்களுடைய வீரர் யார் என்றாலும் Let அனுப்புங்கள். him stand against me. நான் எனக்கு முன்பதாக தனியாக If நிற்கக்கூடுமா? he defeats me, அவன் என்னை வெற்றி கொண்டால் my whole army will go back. என்னுடைய சேனையர்கள் எல்லோரும் திரும்பி So this செல்வார்கள். is an open challenge to the people of God. இப்படியாக பகிரங்கமாக ஒரு சவாலை விடுக்கிறார். And he is giving them time to respond. அதை பதிலளிக்க நேரம் The கொடுக்கிறார். Bible shows us in chapter 17 and how days have passed. இங்கே சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படியாக நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன There's என்பதை nobody பார்க்கலாம். from the camp of Israel stepping forward. இஸ்ரவேலர்கள் அங்கே மத்தியில் சேனை யாருமே முன் வரவில்லை. You see, Israel and their army was powerful. இஸ்ரவேலர்கள் சேனையர்களை பார்க்கும் பொழுது அவர்களும் அங்கே They வல்லமையானவர்கள். had mighty warriors. அவர்களுக்கும் வல்லமையான வீரர்கள் But இருந்தார்கள். days are passing. ஆனால் நாட்கள் கடந்து கொண்டே Day after இருக்கின்றன. day, this giant is stepping out and giving them this challenge. ஒவ்வொரு நாளும் கோலியாத் முன்பதாக வந்து சவால் விட்டுக் கொண்டே But there இருக்கிறார். is nobody stepping forward. ஆனால் யாருமே இங்கே முன்பு வரவில்லை. It's a no show from Israel. இஸ்ரவேலில் இருந்து யாருமே முன் வரவில்லை. You see,
there was nobody. யாருமே இல்லை. What was happening here இந்த was, இடத்தில் என்ன நடந்து the கொண்டிருந்தது? Bible is describing the Israelites, the army, இஸ்ரவேலர் சேனையர்களை பார்க்கும் as பொழுது being dreadfully afraid. இங்கே கோலியாத் முன்பதாக பயந்த சுபாவத்தோடு They இருந்தார்கள். looked at this challenge. இந்த சவாலை They எதிர்நோக்கி looked at this giant. இங்கே அசுரனை வீரனை They looked எதிர்நோக்கி at this enemy. இந்த எதிரியை அவர்கள் எதிர்பார்த்து And கொண்டு now they are dreadfully afraid. மிகவும் அதிகமாக பயந்தவர்களாக They are காணப்படுகிறார்கள். so anxious right now. இப்பொழுதோ மன அழுத்தத்தோடு விரக்தியோடு They are இருக்கிறார்கள். panicking for their lives, for their nation, for their army right now. தேசத்திற்காக படை வீரர்களுக்காக தன்னுடைய சொந்த வாழ்விற்காக பயந்து கொண்டிருக்கிறார்கள். Somehow they feel so helpless. இப்படியாக அந்த இடத்தில் சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் Of உதவியற்றவர்களாக all the இருக்கிறார்கள். mighty men in the camp, இந்த படைகளில் அநேக வீரர்கள் இருந்தும் who is going to be our first choice? யார் முதல் தேர்வாக இருக்க Well, they போகிறார்கள்? had their first and only முதல் choice. தேர்வாக ஒரே தேர்வாக இருக்க If their வேண்டும். first choice was defeated, இந்த முதல் தேர்வானவர் the வீழ்த்தப்பட்டால் whole army is going to come attack and defeat them as well. இந்த பெலிஸ்தியர்கள் சேனை எல்லோரும் எங்களை வந்து தாக்கக்கூடும். There is going to be a lot at stake. இப்படியாக அநேக So நேரத்தில் பார்க்கும் who பொழுது is Israel's first choice? இஸ்ரவேலர்களுக்கு அங்கே முதல் தேர்வாக யார் Of இருந்தார்கள்? all the physically able men, இப்படியாக எல்லா வல்ல வீரர்கள் இருந்தும் Israel wondered and wondered who is our first அவர்கள் choice. முதல் தேர்வாக யார் வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே But the இருக்கிறார்கள். sad reality ஆனால் is, உண்மை in என்னவென்றால் this place, இந்த இடத்தில் Israel neither had their first choice, அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தது. nor did they have their last resort. அவர்களுக்கு முதல் தேர்வும் இல்லை, கடைசி தஞ்சமும் இல்லை. It was a no-show for Israel. இஸ்ரவேலர்கள் யாருமே முன் They வரவில்லை. did not even have their last resort. அவர்களுக்கு கடைசி தஞ்சம் கூட இல்லை. Well, we have nobody, but let's do this. எங்களுக்கு யாருமே இல்லை. We have nobody, but let's go to God. தேவனிடத்தில் செல்லலாம் என்கிற The யோசனை கூட sad இல்லை. reality is, ஆனால் அங்கே உண்மையான சோகமான as for கதை என்ன? Israel, இஸ்ரவேலர்களை who are பார்க்கும் known பொழுது as the children of God, தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து who are கொள்ளப்பட்டவர்கள், also known as God's very own, தேவனுடைய சொந்த ஜனமாக who are எண்ணப்பட்டவர்கள், known as God's chosen ones, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக who are இருந்தவர்கள், known as God's set apart ones. தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக What a இருந்தவர்கள். sad, sad reality மிகவும் சோகமான உண்மையான விஷயம் that they had no என்னவென்றால் first choice, அவர்களிடத்தில் முதல் தேர்வு and இல்லை. God was not even their last resort. அவர்களின் கடைசி தஞ்சமாக கூட தேவன் அங்கே இல்லை. I don't know if it rings a bell for us believers. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை For வருகிறதா? some of us who are called children of God, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் who அழைக்கப்பட்டிருந்தோம். are called God's very own, தேவனுடைய சொந்த ஜனமாக நாம் who are அழைக்கப்பட்டிருந்தோம். called blood-washed believers, இப்படியாக இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகளாக who are தெரிந்தெடுக்கப்பட்டோம். called set apart by God. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தும் Sometimes when challenges come, ஆனால் சவால்கள் வரும் வேளையிலே, when a crisis comes, இங்கே இப்படியாக நெருக்கடி வரும் when the பொழுது, enemy comes forward, எதிரி நமக்கு முன்பதாக வந்து கொண்டிருக்கும் பொழுது, somehow we get so helpless இப்படியாக உதவியற்ற that நிலைமைக்கு we நாம் say வருகிறோம். there is nobody for me, எனக்காக யாருமே இல்லை என்று there is சொல்லுகிறோம். nobody to fight for me, எனக்காக யுத்தம் செய்ய யாருமே there இல்லை. is nobody to represent me, எனக்காக அங்கே முன்னதாக வர யாருமே இல்லை. I'm all நான் alone, தனியாக I'm இருக்கிறேன். helpless, I'm hopeless, உதவியற்றவனாக நம்பிக்கையற்றவனாக there is இருக்கிறேன். nobody who can deliver me. எனக்காக விடுதலை செய்ய யாருமே We இல்லை. get so crippled in our fear, இப்படியாக பயத்திலே நான் முடங்கி we இருக்கிறேன். crumble in our opposition, எதிரியை குறித்து இப்படியாக நாம் யோசித்துக் கொண்டு and பேசிக்கொண்டே we come இருக்கிறோம். to a place of no show in life. வாழ்விலும் கூட இப்படியாக எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் We இருக்கிறோம். get so lost, நாம் தொலைந்து we get போனவர்களாக so காணப்படுகிறோம். hopeless நம்பிக்கையற்றவர்களாக that we just
just stand still. இப்படியாக அமைதியாக நின்று For கொண்டிருக்கிறோம். so many of us, அநேகர் நம் when மத்தியில் crisis hits, நெருக்கடி வரும் பொழுது God's not the first choice. தேவன் முதல் தேர்வாக இல்லை. And the sad reality ஆனால் is சோகமான பின்னணி என்ன that God is என்றால் not even the last resort. கடைசி தஞ்சமாக கூட நாம் தேவனை We நினைப்பதில்லை. stay crippled in anxiety. இங்க மன அழுத்தத்தோடு பயத்தோடு முடங்கி We இருக்கிறோம். stay crippled in fear. பயத்தோடு முடங்கி இருக்கிறோம். And we sometimes run for our ஆனால் lives. சில நேரம் நம்முடைய வாழ்க்கைக்காக பயந்து நாம் பின்னதாக But child ஓடிக்கொண்டிருக்கிறோம். of God, தேவ பிள்ளைகளே, God wants to remind you தேவன் இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை that you need not be ஞாபகப்படுத்துகிறார். crippled in fear. நீங்கள் பயத்தோடு முடங்கி இருக்க But வேண்டாம். whatever your enemy is, உங்களுடைய எதிரி யார் but என்றாலும் என்னவென்றாலும் whoever your opponent is, எதிரி யாராக இருந்தாலும் whatever crisis you may be in, உங்களுடைய நெருக்கடி என்னவாக இருந்தாலும் whatever challenge may be up against you, உங்களுக்கு எதிராக என்ன சவால் இருந்தாலும் you need not fall helpless. நீங்கள் உதவியற்றவர்களாக காணப்பட You need வேண்டாம். not crumble to your feet. இப்படியாக நீங்கள் கீழே இறங்கி விட You வேண்டாம். need not lie crippled. இப்படியாக நீங்கள் முடங்கி இருக்க You need வேண்டாம். not just murmur saying you're helpless, you got nobody. நீங்கள் வார்த்தையின் மூலமாக முணுமுணுத்துக் கொண்டே இருக்க You வேண்டாம். have your one resort. உங்களுக்கு ஒரே ஒரு தஞ்சம், And his name is இயேசு Jesus. என்கிற தஞ்சம் And he is இருக்கிறார். our rock of அவர் habitation. கண்மலையாக இருக்கிறார். Amen. Israel's last resort. இஸ்ரவேலர்களின் கடைசி தஞ்சம் It was nothing. எதுவுமே இல்லை, It was nobody. யாருமே இல்லை. It was not even God. தேவன் கூட அந்த இடத்தில் கடைசி தஞ்சமாக இல்லை. Now see here in this place, இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும் the பொழுது Bible says வேதாகமத்தை நீங்கள் David வாசிக்கும் பொழுது shows up. தாவீது முன்னே வருகிறார். But why does he show up? எதற்காக Does வருகிறார்? he show up to say, I will be the one to go up? நான் முன்னே போகிறேன் என்று சொல்ல வந்தானா? No, but he shows up அவன் முன்னே வந்து with a different agenda. அவன் வேறு ஒரு கதைக்காக வேறு ஒரு பின்னணியை His கூட father வருகிறான். sends him அவனுடைய அப்பா அவனை with அனுப்பினார். food for his brothers. தன்னுடைய சகோதரர்களுக்காக ஆகாரம் Why எடுத்துக்கொண்டு were the வருகிறான். brothers here? அந்த சகோதரர்கள் என்ன செய்து The கொண்டிருக்கிறார்கள்? brothers were a part of that camp. சகோதரர்கள் அந்த படை வீரர்களாகவும் The இருக்கிறார்கள். brothers were in the army. சகோதரர்கள் சேனைகளாக படை வீரராக இருக்கிறார்கள். Unlike David, தாவீதை போல் who was இல்லாமல் a mere shepherd, அவன் வெறும் அங்கே மேய்ப்பனாக மாத்திரமே the இருக்கிறான். brothers were fully trained. சகோதரர்கள் அதிகமாக பயிற்சி The எடுத்துக்கொண்டவர்கள். brothers were skilled. சகோதரர்கள் அதிக திறமையும் The ஆற்றலும் brothers were உள்ளவர்கள். physically enabled அவர்கள் வலிமையானவர்களாக இருந்தார்கள். to go into battle அங்கே யுத்தத்திற்கு and ஆயத்தமானவர்களாக to be a இருந்தார்கள். part of the army. அந்த படையில் ஒரு எண்ணமாக So இருந்தார்கள். David comes to the camp தாவீது இந்த இடத்தில் not வருகிறான். to become a part of the camp, அந்த படையில் ஒரு மனுஷனாக but he வரவில்லை, just comes to deliver food. ஆனால் அங்கே ஆகாரத்தை கொடுப்பதற்காக But then வருகிறான். he assesses the situation. இந்த சூழ்நிலையை அந்த நேரத்தில் அவன் பார்த்து He asks கொண்டிருக்கிறான். them, what's going on? என்ன நடக்கிறது என்று This கேட்கிறான். giant has come up against இந்த கோலியாத் இப்படியாக நமக்கு எதிராக not வந்திருக்கிறான். just Israel, இஸ்ரவேல் but he's மாத்திரமல்ல, come against the God of Israel. இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராகவும் அவர்கள் He has வந்திருக்கிறார்கள். come up against God Almighty. இங்க வல்லமையான தேவனுக்கு எதிராக பிலிஸ்தியர்கள் What are வந்திருக்கிறார்கள். we going to நாம் do? என்ன செய்ய Who போகிறோம்? are we going to send? நாம் யாரை அனுப்ப How போகிறோம்? are we to retaliate? எப்படி இதை நாம் அங்கே சந்திக்க போகிறோம்? David is asking this question, தாவீது இதை but கேட்டுக்கொண்டிருக்கிறார். he's interrupted by his elder brother. ஆனால் தன்னுடைய மூத்த சகோதரன் இப்படியாக His இடைப்படுகிறார். oldest brother sees him. மூத்த சகோதரன் இதை And he gets பார்த்து so angry and he says to David, தாவீதை குறித்து கோபமடைந்து பேசுகிறார். why have you come down நீ here? எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்கிறார். Firstly, it's why you are here. முதலாவது நீ எதற்காக இங்கே வந்தாய்? How could you, David, even think about being இந்த here? இடத்தில் வருவதற்கு உனக்கு எப்படி யோசனை வந்தது? Do you know what kind of a place this இது is? எப்படிப்பட்ட இடம் என்று உனக்கு தெரியுமா? This is a dangerous
danger இது zone. ஒரு பயங்கரமான ஒரு This சூழ்நிலையில் is இடமாக a இருக்கின்றது. இது battlefield. ஒரு யுத்த இடமாக How could இருக்கின்றது. you, a shepherd ஒரு boy, மேய்ப்பனாக இருக்கிற நீ where is your sheep? You gotta be with your sheep. உன்னுடைய ஆட்டு மந்தையோடு நீ இருக்க வேண்டிய நேரம். He says, why are you நீ here? எதற்காக மேய்ப்பனாக இங்கே You வந்தாய்? see, in their perspective, அவர்களுடைய பார்வையில் பார்க்கும் in பொழுது, their eyes, அவர்களுடைய சொந்த கண்களில் David is not their first choice. தாவீது முதல் தேர்வாக இல்லை. And David could not even be their last resort. அவர்களின் கடைசி தஞ்சமாக கூட தாவீதை நினைத்து பார்க்க He முடியவில்லை. goes on to say, மேலுமாக I know your overconfidence, நீ David. அதிகமான நம்பிக்கை தலைக்கணம் இருக்கனமாக You have இருக்கலாம். come down to see the battle. இந்த யுத்தத்தை நீ பார்க்க This வந்திருக்கிறாய். brother is saying, சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், you are not even fit to stand here to witness the battle. இப்படியாக யுத்தத்தை பார்க்க கூட உனக்கு தகுதி You're இல்லை. not even strong enough. உனக்கு வலிமை இல்லை. You're not even enabled physically to stand in a battlefield to just experience, just witness the battle. இந்த யுத்தத்தை பார்க்கும் அளவு கூட உனக்கு சரீர பலமோ மன வலிமையோ இல்லாமல் இருக்கும். So clearly, தெளிவாக David தாவீது could not even be their last resort. கடைசி தஞ்சமாக கூட இல்லை. But here's what happens. ஆனால் என்ன நடக்கின்றது? David goes up தாவீது இப்படியாக to the சொல்லுகிறார். king and he says, இந்த ராஜாவை நோக்கி சொல்லுகிறார், it looks like இதை பார்க்கும் பொழுது, I am God's first choice. தேவனே நான் முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். Amen. You may not have a first choice. உங்களுக்கு முதல் தேர்வு இல்லாமல் You இருக்கலாம். may not have a last resort. உங்களுக்கு கடைசி தஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். In your eyes, I may not look like your last resort as well. உங்களுடைய கண்களில் கடைசி தஞ்சமாக கூட இல்லாமல் But இருக்கலாம். I'm going to go ஆனால் நான் செல்ல போகிறேன். because I know ஏனென்றால் that எனக்கு I am தெரியும். God's first choice. ஏனென்றால் தேவனுடைய முதல் தேர்வாக நான் இருக்கிறேன் என்று தாவீது See, in சொல்லுகிறார். 1 Samuel 17 verse 4, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது says, வசனம். then a champion came out. ஒரு வீரன் வருகிறான் என்று சொல்லப்பட்டது. Everybody say champion. ஒரு வீரன். Turn to your neighbor and say champion. வெற்றி வீரன் என்று சொல்லுங்கள். In this context, இந்த பதத்தை நீங்கள் பார்க்கும் what பொழுது is champion? இங்க வீரன் என்று சொன்னால் In the யார்? Hebrew, it refers to the one who fights alone. எபிரேய பதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வீரன் என்றால் தனிமையாக போட்டியிடுபவன். In this specific context, இந்த குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் பார்க்கும் it பொழுது means the one who single-handedly represents his nation. தனிமையாக ஒத்தையாக நிற்கக்கூடிய மனுஷன் என்று சொல்லப்பட்டு So இருக்கிறது. as for Philistine, இங்க பிலிஸ்தியர்கள் நீங்கள் பார்க்கும் as பொழுது for their army, அவர்களுடைய சேனைகளை நீங்கள் as for பார்க்கும் பொழுது their nation, அவர்களுடைய தேசத்தை பார்க்கும் they பொழுது had one champion அவர்களுக்கு ஒரு வீரன் to இருந்தான். single-handedly represent them. தனிமையாக ஒரு கையாக சிறந்தவனாக போட்டியிட. As for Israel, ஆனால் இஸ்ரவேலர்களை பார்க்கும் they பொழுது had no one. அவர்களுக்கு யாருமே இல்லை. They had no one to single-handedly represent them. தனிமையாக போட்டியிடுவதற்கு யாருமே இல்லாதிருந்தவர்களாக இஸ்ரவேலர்கள் But காணப்பட்டார்கள். God says, ஆனால் தேவன் this is சொல்லுகிறார், not about representing Israel. இது இஸ்ரவேலை குறித்ததான காரியம் அல்ல, This is about representing me. என்னை குறித்ததான காரியமாக The இருக்கிறது. battle is up against me. இந்த யுத்தம் தேவனுக்கு எதிரானதாக எனக்கு So, எதிரானதாக I இருக்கிறது. choose my champion. நான் என்னுடைய வீரனை நான் I தேர்ந்தெடுக்கிறேன். choose the one to single-handedly represent me. தனிமையாக போட்டியிடக்கூடிய ஒருவனை நான் I தேர்ந்தெடுக்கிறேன். choose the one who will fight alone for me. எனக்காக தனியாக போட்டியிடுவதாக நான் அவனை தேர்ந்தெடுக்கிறேன். And God chose David. தாவீதை இந்த தேவன் Amen. தேர்ந்தெடுக்கிறார். Clap your hands and give him glory. கரங்களை தட்டி அவருக்கே மகிமை When செலுத்தலாம். you make God your first choice, நீங்கள் தேவனை முதல் தேர்வாக விருப்பமாக தேர்ந்தெடுக்கும் பொழுது you become God's first choice. நீங்கள் தேவனுக்கு முதல் தேர்வாக மாறுகிறீர்கள். Amen. Here, இந்த இடத்தில் David was God's first choice. தாவீதை தேவன் முதல் தேர்வாக எடுக்கிறார். Everybody say champion. வீரன் என்று சொல்லுங்கள். Champion. வீரன் என்று Now சொல்லுங்கள். place your hand on your heart உங்களுடைய இருதயத்தில் and கரங்களை say, வைத்து, I am his நான் அவருடையவன், and he is mine. அவர் என்னுடையவர். Amen. ஆமென். In the wilderness, வனாந்தரத்திலே when God
God was David's rock of habitation. இங்கே கண்மலையாக தாவீதுக்கு இருந்த தேவன் When the lion came இப்படியாக சிங்கம் வரும் and பொழுது there was nobody to fight with David, தாவீது கூட அங்கே ஆதரவாக யாருமே when இல்லை. David stood alone, தாவீது தனியாக when the நிற்கிறார். lion roared, இப்படியாக சிங்கம் கர்ஜித்த when the பொழுது bear இங்கே came, கரடிகள் வந்த when he பொழுது wondered who is to help me, எனக்காக உதவி செய்ய யார் who is to இருக்கிறார்கள், deliver me, யார் என்னை விடுதலை செய்ய who is இருக்கிறார்கள், to protect me, என்னை பாதுகாக்க யார் the Lord இருக்கிறார்கள். said, தேவன் சொல்லுகிறார், David, I am your champion. நான் உனக்கு வீரனாக துணை நிற்கிறேன் என்று I சொல்லுகிறார். will fight for you. உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன் I என்று will சொல்லுகிறார். single-handedly defeat your enemy. தனிமையாக அந்த எதிரிகளை உனக்காக நான் வீழ்த்துகிறேன் I என்று will சொல்லுகிறார். single-handedly tear down the lion's mouth. தனிமையாக இப்படியாக அந்த சிங்கத்தின் வாயை நான் The அடைக்கிறேன். Lord came forward. தேவன் முன்பதாக The Lord வருகிறார். showed up for David தாவீதிற்காக தேவன் முன் வந்து as a நிற்கிறார். champion in the wilderness over and over and over again. மீண்டும் மீண்டுமாக வனாந்தரத்தில் வைத்து தேவன் அவனுக்காக தனி மனிதனாக போராட Dear வருகிறார். child of God, தேவ பிள்ளைகளே, when God is your first தேவன் choice, உங்களுக்கு முதல் தேர்வாக there விருப்பமாக இருக்கும் may be பொழுது moments where you feel நீங்கள் இப்படியாக சில நேரங்களில் சூழ்நிலைகளில் like you are யோசிக்கலாம், all alone, நீங்கள் தனிமையாக that there is இருக்கிறீர்கள், nobody to fight for you, உங்களுக்காக யுத்தம் செய்ய யாரும் இல்லை என்று there is நீங்கள் யோசிக்கலாம், nobody to shield you, உங்களை பாதுகாக்க யார் இல்லை there's என்று நீங்கள் nobody to யோசிக்கலாம், deliver you, உங்களை விடுதலை செய்ய யார் இல்லை there's என்று நீங்கள் nobody யோசிக்கலாம், to represent you, உங்களுக்கு பதிலாக செல்ல யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம், nobody to stand up against your enemy and defeat you. எனக்காக என்னுடைய எதிரிக்கு முன்பதாக வீழ்த்துவதற்கு யார் இல்லை என்று நீங்கள் But சொல்லிக் when கொண்டிருக்கலாம். God is your first ஆனால் choice, தேவனை நீங்கள் முதல் தேர்வாக He எடுக்கும் will பொழுது always show up அவர் எப்பொழுதுமே உங்களுக்காக வந்து நிற்கிறார், as your champion. உங்களுடைய வீரனாக வந்து நிற்கிறார். Amen. ஆமென். And when God is your first choice, தேவன் உங்களுடைய முதல் தேர்வாக இருக்கும் God பொழுது enables you தேவன் உங்களுக்கு இந்த to வல்லமையை show up கொடுக்கிறார். as His champion. அவருடைய வீரனாக உங்களை Well, மாற்றுகிறார். that's a privilege of a child of God. தேவனுடைய பிள்ளைகளாக இது நமக்கு ஒரு பாக்கியமாக To go இருக்கிறது. in battle representing God. தேவனுக்கு பதிலாக தேவனை நாம் முன்னேற்றி நாம் அந்த யுத்தத்திற்கு செல்லுகிறோம். Many mothers அநேக அங்கே go தாய்மார்கள் into battle single-handedly, தனிமையாக இருக்கிற தாய்மார்கள் எல்லோரும் representing God in their family. அவர்களுடைய குடும்பத்தில் தேவனை Many பிரதிபலிக்கிறார்கள். fathers do this alone. அநேக அப்பாக்களும் தனிமையாக இதை செய்து Many கொண்டிருக்கிறார்கள். children do this alone. அநேக குழந்தைகளும் எப்படியாக செய்து You may do கொண்டிருக்கிறார்கள். this alone in your workplace. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் செய்து But when கொண்டிருக்கலாம். God is your first choice, தேவன் உங்களுக்கு முதல் தேர்வாக இருக்கும் you பொழுது are His champion. நீங்கள் அவருடைய வீரனாக And He மாறுகிறீர்கள். is your champion. அவர் உங்களுடைய வீரராக உங்களோடு கூட நிற்கிறார். Amen. Clap your hands. Give Him glory. உங்களுடைய கரங்களை தட்டி For David, தாவீதை God was the first choice. தேவனே முதல் தேர்வாக And இருக்கிறார். as for God, தேவனுக்கும் David was not just the first choice, முதல் தேர்வு மாத்திரமல்ல, but it's even more beautiful. அதற்கு மேலாக Psalm 89, verse number 26. God says, He will cry to me, You are my Father, my God, and the rock of my salvation. I will also make him my firstborn, the highest of the kings of the earth. சங்கீதம் 89வது அதிகாரம் 26 27 வாசிக்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிறோம் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் என்று சொல்லுகிறார். God was David's first choice. தேவன் தாவீதுக்கு தேவன் முதல் தேர்வாக And in இருக்கிறார். turn, God looks to David and He says, இப்படியாக தாவீதை நோக்கி தேவன் சொல்லுகிறார், You are my firstborn. நீ எனக்கு முதற் பேரானவனாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். Amen. What a privilege. என்னை ஒரு பாக்கியமாக கருதுகிறார். Biologically, இப்படியாக சரீர பிரகாரமாக பார்க்கும் பொழுது David was the last son, கடைசி மகனாக தாவீது இருக்கிறார். because of which he lost so much in life. தன்னுடைய வாழ்வில் அநேக காரியங்களில் கடைசியாக வந்ததினால் இழந்து But விட்டார். God
looks to him and he says, ஆனால் தாவீதை நோக்கி தேவன் சொல்லுகிறார், David, you are my firstborn. நீர் எனக்கு முதல் பேராக Well, இருக்கிறாய் என்று the சொல்லுகிறார். Amplified Bible says, இப்படியாக நீங்கள் சங்கீதத்தை for பார்க்கும் the பொழுது meaning, the emphasis of firstborn, இப்படியாக முதல் பேராக இருக்கிறவனை பார்த்து the சொல்லுகிறார். Bible says this word, இந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. preeminent. இந்த வார்த்தை உயர்வான முதன்மையான என்ற வார்த்தை God வருகிறது. says, David, you are preeminent to me. நீ எனக்கு உயர்வானவனாக முதன்மையானவனாக What இருக்கிறாய். does that mean? அதற்கு அர்த்தம் என்ன? What is preeminent? அதற்கு அர்த்தம் என்ன? It's having paramount rank. அது முதன்மையான ஒரு இடமாக தர வரிசையாக It's இருக்கிறது. having paramount dignity. இங்கே ஒரு முக்கியமான முதன்மையான கௌரவமாக It's காணப்படுகிறது. having paramount importance. இங்கே முதன்மையான முக்கியமான ஒரு காரணமாக Well, இருக்கிறது. David had paramount importance in the eyes of God. தேவனுடைய கண்களிலே தாவீதுக்கு உயர்வான முதன்மையான முக்கியமான ஒரு பங்கு David கிடைத்தது. had paramount dignity in the eyes of இங்கே God. உயர்வான ஒரு கௌரவம் கிடைக்கிறது. David had paramount rank in the eyes of God. உயர்வான முதல் தர வரிசையான ஒரு முக்கியமான இடம் Well, கிடைக்கிறது. if you make God your first choice, நீங்கள் தேவனை முதல் தேர்வாக God எடுத்துக்கொள்ளும் says, பொழுது child, you are my firstborn. நீரே எனக்கு முதல் பேராக இருக்கிறாய் என்று God தேவன் says, சொல்லுகிறார். child, you are preeminent to நீ me. எனக்கு முதன்மையானவனாக உயர்வானவனாக இருக்கிறாய் என்று You தேவன் have சொல்லுகிறார். paramount importance in my உனக்கு eyes. உயர்தரமான முக்கியத்தை நான் கொடுக்கிறேன் என்று தேவன் When does God சொல்லுகிறார். say this? தேவன் எப்பொழுது He சொல்லுகிறார்? says, David will call me my father. தேவன் என்னை எப்பொழுது தேவனை நோக்கி நாம் எப்பொழுது அப்பா என்று அழைக்கிறோம். God will call me the rock of salvation. இங்கே David will call me rock of salvation. தாவீது என்னை கண்மலையாக அழைக்கின்றான். David will call me my God. என்னுடைய தேவன் என்று He அழைக்கிறான். will call me rock of salvation. இங்கே கண்மலையின் ரட்சிப்பின் கண்மலை என்று He will அழைக்கிறான். call me rock of habitation. இங்கே வாழும் கண்மலை என்று He will அழைக்கிறான். say, God, you are my first நீரே choice. என்னுடைய முதல் தேர்வாக And I இருக்கிறேன். will say to him, நான் அவரை நோக்கி சொல்லுகிறேன், child, you are my firstborn. நீரே எனக்கு முதல் பேராக இருக்கிறாய் என்று Amen. How சொல்லுகிறார். many of you say, I want to be his firstborn? அவருக்கு முதல் பேராக இருக்க வேண்டும் என்று எத்தனை I பேர் want to be விருப்பப்படுகிறீர்கள்? preeminent to God. நான் தேவனுக்கு முதன்மையானவனாக இருக்க விரும்புகிறேன். Amen. ஆமென். Let me prove to you with a fact இது ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். that David made God his first choice. தாவீது தேவனை முதல் பேராக முதல் தேர்வாக எடுத்துக்கொள்ளுகிறார். David was the first man in the Bible வேதாகமத்திலே தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது to address God as my father. தேவனை நோக்கி என்னுடைய அப்பா என்று முதல் தடவை அவன் Well, சொல்லுகிறான். that's quite a thing to do. அது அநேக காரியங்களை When பிரதிபலிக்கின்றது. you make God your first choice, நீங்கள் தேவனை முதல் தேர்வாக எடுத்துக்கொள்ளும் He's not பொழுது only a last resort, கடைசி தஞ்சம் மாத்திரமல்ல, but when He's your first choice, அவர் உங்களுக்கு முதல் தேர்வாக you இருக்கிறார். not only become God's first choice, தேவனுக்கு முதல் தேர்வு மாத்திரமல்ல, but you become God's firstborn. முதல் பேராக தேவனுக்கு நீங்கள் Could அழைக்கப்படுகிறீர்கள். there be a greater privilege? இதை தாண்டிலும் வேறு பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? Ask your neighbor, could there be a greater privilege பக்கத்துல than இருக்கவங்களை this? பார்த்து கேளுங்க, இதை தாண்டிலும் பெரிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கின்றதா? Amen. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.